சம்பத் அவர்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல அவரை நீங்க நினைத்துக் கொள்ளும்படியா நான் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஐயா. இந்த வேளையிலே நமக்கு அருமையான ஒரு பாடத்தை நாம் தியானிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேவ செய்தியை நாம் கவனிப்போம். மாணவர்களே, நம்ம யாவரும் கூட அதை படிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமா இந்த பாடத்தை நீங்க கவனித்திருப்பீங்க. அருமையான ஒரு பாடத்தின் கீழே அதை நாம தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம். ஓகே. நிச்சயமா இந்த பாடத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை படித்து கொண்டு வருகிறோம். 12வது வார பாடம் பூமியின் கடைசி சம்பவங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சற்று இந்த பாடத்தை குறித்து நாம் தியானிப்போம். பூமியின் கடைசி சம்பவங்களே என்ற இந்த பாடத்துல உள்ள நமக்கான ஒரு ஆவிக்குரிய பாடங்களை படிக்க இருக்கிறோம். ஸோ அதனால இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கத்தை குறித்து தேவன் அவருடைய வார்த்தைக்கும் நாம் உத்தமமாய் நடந்து கொள்ளவும் பூமியினுடைய கடைசி சம்பவங்கள் என்கிற இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தையும் நமக்கு இந்த முக்கிய பாடமாக இது என்ன நமக்கு போதிக்கிறது என்பது குறித்து இந்த கருத்துக்களை வாயிலாக நாம் இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். இந்த படிப்பினை கத்த நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபசிந்தேவ் கூட நாம் கடன் செல்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னன் வசனம் நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை வெறுக்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்பதாக வேதம் சொல்ல இருக்கிறது. அதனால கத்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான பாடத்தின் வாயிலாக அறிவியும் புத்தியும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்நாளில் நமக்கு பகிர்ந்து அளிக்க போகிற ஐயா டேவி சம்பத் அவர்கள் மூலமாக கத்தர் இடைப்படும்படியாக நாம் ஜெப காத்திருப்போம். இவ்வேளையிலே உங்களை யாவரும் கூட இனிதான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் பகுதியில் இப்போ ஓய்வு நாள் துவக்கமாக இருக்கிறது. இந்தியா, ஸ்ரீலங்கா பகுதியில் ஓய்வு நாள் ஆயத்த வேலையாக இருப்பதால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேலையிலே நம்ம ஒரு தலம் அணிகிறதா ஜெபத்தை கடந்து செல்வோம். ஜெபத்தை நமக்கு வழியை நடத்தி கொடுக்கும்படியாக இந்த வேலையில ஒரு தலம் அணிகிறதா ஜெபம் எடுப்போம். இந்த ஜெபத்தை நமக்கு வழியை நடத்தி கொடுக்கும்படியாக ஜெனி 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 இருக்கீங்களா? ஜெனி, நீங்க ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்க கூடுமா? ஜெனி ஜெனி ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்க முடியுமா? முடியும் பாஸ்டர். வேறங்கடா பாஸ்டர் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது ஜெனி, கேக்குது. ஓகே, கேளுங்க. நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதி வாசமா இருக்க அருமையான தப்புனே சாமி, இந்த வேலையில அப்பா சமத்தை நாங்க வருகிற ராஜா. அந்த ஆரம்ப நாளிலும் சமத்துல வந்து ஜெபிக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி தப்புனே. இந்த ஓய்னால சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டது ராஜா. தகப்பனே, இந்த ஓய்வு நாள் முடிவு மட்டும் ஆண்டவரே நீங்க எங்களோட கூட வந்து வழிநடத்துங்க சாமி. நாங்க படிக்க போற பாடத்தை நம்ம கருத்துல ஒப்படைக்கிற ராஜா. எடுக்க போற ஆசிரியம் கருத்துல ஒப்படைக்கிற ஞானத்தோடும் கிருபையோடு வழிநடத்த வேணுமாய் கேட்கிற ராஜா. மாபெரும் போராட்டத்தோட அன்றரை சாமி எங்களுக்காக வைத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே சாமி, இதை கேட்டாண்டவரை வரருக்க ஒரு காரியங்களப்பா நாங்க எங்களுடைய ஞானத்தின்படி வழிநடத்தி ஒரு காரியத்தை சேர்த்து உதவி செய்ய வேணுமாய் கேட்கிறோம். இந்த கூடிய நடத்தி கொண்டிருக்க போதவரோட கொடுங்க இணைய அதான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அதை சீக்கிரத்தில் வந்து இணைந்து உடைய ஓய்வு நாள் பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, எங்களோட கூட ஒரு நாள் வழிநடத்துங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசினால் தான் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் கேட்கல பாஸ்டர். ஆமா பாஸ்டர், எங்களுக்கும் கேட்கல. அம்மா ஜெபம் பண்ணது விளங்கலையாமா? ஜெபம் கேட்டுச்சுமா.
ஓகே. சரி, தேங்க்யூ ஜெனி. பேர் எடுத்து ஜெனிக்காக நன்றி. வேலையிலே நம்ம ஒரு விசேஷ பாடல் ஒன்று பாக்கியம் அம்மா அவர்கள் பாட இருக்கிறாங்க. பாக்கியம்மா, இந்த தருண பாக்கியம்மா இருக்கீங்களா? பாக்கியம் பாஸ்டர் இருக்கிறாங்க. இருக்கேன். பாக்கியம்மா, நீங்க விசேஷ பாடல் பாடலாம். வேலை நாளாரும் சென்று ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று என் நெஞ்சமே. பேராசி நாளாம் இதில் ஓய்ந்திட எழுந்திடாயோ ஆயன் நெஞ்சமே. ஆதி அருணாளகீதத்தையும் அண்ட சராசரமனைத்தையும் ஆண்டவராக்கி ஏழாம் நாளையே ஓய்ந்த சரித்தார் நினை நெஞ்சமே. சீனாய் மலை மேல் கர்த்தர் கற்பித்தார் பூதல ஊற்ற போதும் ஓய்ந்தற்கான் தீர்க்க பிதாக்கள் வேத பக்தர்கள் ஓய்ந்தறினாளை ஆதி முதலாய் தெய்வ சீர்வாதம் வாய்ந்த ஓய்வு நாள் படைப்பு மனம் கமல் ஓய்வு நாள் இம்மை மறுமை மாற ஓய்வு நாள் மெய் இஸ்ரவேலர் சபை கூடும் நாள் லௌகிக வேலை கோளிலகற்றி தெய்வ முகம் தேரும் நெஞ்சமே. மானடிதீர்ந்து நாமம் போற்றியே ஜெபித்து தேடு அவர் ஆசையை. ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ பாக்கியம்மா. அருமையான ஒரு பழமையான கருத்துமிக்க ஒரு பாடல். தேவன் தந்த ஓய்வு நாளிலே நம்ம இளைப்பாறவும் கர்த்தருக்குள்ளாக நாம் அவருடைய பரிசுத்த நாளை ஆணைத்தரிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கருத்துமிக்க பாடலுக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாங்க பாக்கியமாவும் அவர்களுடைய குடும்பத்தினரும் வெகுவாக ஆசிரியப்பாராக. இதில் 12வது வார பாடம் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். பூமியின் கடைசி சம்பவங்கள். இந்த உலகத்துல நடைபெற போகிற கடைசி சம்பவங்கள் ஆகிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்தாக வேதத்துல நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் இன்றைக்கு இந்த பாடத்தின் வாயிலாக நாம கருத்துரைக்க இருக்கிறோம். பாடத்தை கத்து நமக்கு ஆசிரியத்து கொடுக்கும்படியாகவும் இந்த நாளில் நமக்கு பாடத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் நம்ம சில வருகை தந்ததுக்காக அன்றைக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நேரத்தை தாழ்த்தாதபடிக்கு ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணம் வேறு இதை பலவீனமாக அவர் காணப்பட்டிருந்தாலும் இந்த நாளில் இந்த பாடத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும்படியாக ஐயா அவர்கள் வருகை தந்ததுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஐயா இப்போ எப்படி நீங்க இருக்கீங்க? ஐயா கேக்குதா? நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா? உங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. கேக்குதா? இப்ப கேக்குது ஐயா. சரி ஐயா, இந்த தருணத்தை நான் உங்க இடத்துல படிக்கிறேன். நன்றிங்க. தருணம் உங்களுக்கு. என்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அவருடைய ஜீவனுள்ள நாமத்தின் நிமித்தமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நேரத்தையும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தினத்தினுடைய ஒரு பாடம்
முடிவு கால சம்பவங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை நம்ம பல இடங்கள்ல படிச்சிருக்கோம். அம்மையாருடைய புத்தகங்களை லாஸ்ட் டேஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற புத்தகங்கள் இருக்கிறது. அந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து தான் மிகவும் முக்கியமான காரியங்களை இதில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது ஒரு காரியம் நான் சொல்ல வேண்டும், ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட இந்த சத்தியங்கள் நம்முடைய ஓய்வுநாள் பள்ளி நடத்துவதற்கென்று ஒரு ஒரு அளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைப்புகள், இதனுடைய பாடங்கள் ஒரு தலைப்புமே ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம். அதனுடைய விளக்கங்களையும் அம்மையாருடைய புத்தகங்களுடைய குறிப்புகளையும் நம்ம எடுத்து ஆராய போனால் மிகவும் நீண்டு கொண்டே போகும். இது மேலாக ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதிலே மிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தை, அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு தீர்க்க தரிசனம், கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள், சில காரியங்களை அதை சொல்லிக் கொண்டே போகுது. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக அப்படின்ற இதெல்லாம் நமக்கு முதல்ல ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாகன்னு சொல்லும் பொழுது, அதாவது இந்த சோதனை, இந்த பிரச்சனை இன்றைக்கு நமக்கு ஏற்படல. அது ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்பட்டது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா, சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தை உண்மையாக சொல்லும் பொழுது முதலாவது பேசுகிறது தேவனுடைய வார்த்தையா அல்லது சாத்தானுடைய வார்த்தையா என்பதை வித்தியாசம் காணுவதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே அது முடியாது. அது ஒருபோதும் நடக்காது. ஆவியானவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய வசனத்தை கூறுகிறது போலவே, தேவனுடைய சத்தியத்தை கூறுகிறது போலவே, தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுகிறது போலவே சாத்தான் கூறிக்கொண்டிருப்பான். அப்படி என்றால் இது சாத்தானுடைய சத்தமா அல்லது தேவனுடைய சத்தமா அப்படின்றதுக்கு ஒரு வேற்றுமையை பகுத்தறிவதற்கு நமக்கு போதுமான பரலோக ஞானமும் பரலோக ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நமக்கு தேவை. ஆகையினாலே என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கே வேத வசனங்களை நாம் ஆராய்கிறோம். அந்த வேத வசனங்களை நாம் ஆராயும் பொழுது, அந்த வசனங்களை ஆராய்வதற்கு நமக்கு பரிசுத்தாவியின் பலம் நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அது ஒத்தாசையாக இருந்தால்தான் அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், தீர்க்க தரிசனங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வேத வசனங்கள் சில சமயங்களிலே சிலருக்கு தீர்க்க தரிசனங்களா இருந்தாலும், வேத வாக்கியங்களா இருந்தாலும், சிலருக்கு அது தப்பான அர்த்தங்களை கொடுத்து விடுகிறது. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக முதலாவது அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் தங்களை ஒப்புவித்து அவருடைய கிருபையையும் அவருடைய ஆவியினுடைய பலத்தையும் அவர்கள் கேட்கல. வேதாகமம் படிப்பது, வேதாகம சத்தியத்தை தெரிந்து கொள்வது, அதை ஆராய்ச்சி செய்வது, அல்லது அதன் கல்லூரிகளிலே போய் படிப்பது எல்லாமே எதற்காக என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்றுதான். என்னுடைய மேன்மைக்கும் என்னுடைய பெருமைக்கும் நான் வேதாகமத்தை எடுக்க ஆரம்பித்தால் அதனுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு விளங்காமல் போயிடும். சில சமயங்களிலே வேத வசனங்களே அவர்கள் புரிந்து கொள்ளாததுனாலே தப்பான அர்த்தங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள், தப்பான அர்த்தங்களை பேசுகிறார்கள். இது போன்ற விளக்கங்கள் அவர்களுக்கு அது புரியாமல் போகிறது. சமீபத்தில் நான் ஒரு வாலிபனை பார்த்தேன், அட்வென்டிஸ்ட் வாலிபர் தான். அவரை பார்த்த போது அவர் என்ன சொன்னார் என்றால், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு.
ஆனா எத்தனையோ யுத்தத்துல தாவீது கொலை பண்ணானே, இவங்க கொலை பண்ணாங்களே, அவங்க கொலை பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொலை செய்யாதிருப்பாயாகன்ற அந்த கற்பனைக்கும் இந்த தேவனுடைய ஊழியர்களான தாவீது, மோசே, ஆரோன் போன்றவர்கள், யோசுவா போன்றவர்கள் எல்லாம் அநேகர் அந்த ஊழியங்களை செய்யும் போது பல யுத்தங்களை அவர்கள் சந்திக்கிறார். அந்த யுத்தங்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் இந்த யுத்தத்தை நடத்தி அநேகரை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கு. ஆனால் அந்த ஒரு யுத்தத்திலே நடந்த, அதாவது தேவனுடைய கட்டளையினாலே கொடுக்கப்பட்ட அந்த கொலையையும் இந்த கற்பனைக்கு விரோதமான கொலையையும் குறித்து ஒரு குழப்பம், அந்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அநேகருக்கு சிரமமான ஒரு காரியம். அப்போ அவர்களுக்கு அதை என்ன புரிந்து கொள்கிறார் என்றால், தேவனே குழப்புகிறார். அவர் அப்படி அங்க சொல்றாரு, இங்க எப்படி சொல்றாரு. எப்போ அந்த சத்தியத்தினுடைய ஒரு கோர்வையை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியலையோ, அது தெரிந்து கொள்ள முடியலையோ, அப்பவே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் இல்லாதபடிக்கு அவங்க இருள தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆக வேத வாக்கியத்தை புரிந்து கொள்ளுவதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு, அந்த அர்த்தங்களையும் ஞான அர்த்தங்களையும் தெரிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவருடைய வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார். அதை சரியாக முதலாவது புரிந்து கொண்டோமானால் கடைசி நாட்களிலே சாத்தான் வஞ்சகமான வார்த்தைகளை அவன் சொல்லி அவன் ஏமாற்றும் பொழுது எது பொய் எது மெய் என்று நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம வேதாந்தத்திலே பார்க்கிறோம், அவன் கடைசி நாட்களில் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சோதிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ற புத்தகத்திலே அம்மையார் என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட போது நாம பார்க்கிறோம் சோதிக்கிற மாதிரி படம் போடுறாங்க. அதுல சாத்தானுடைய படத்தை போடும்போது அப்படியே ஒரு கொடூரமா 2 கொம்பு வச்சு பெரிய ஒரு விகாரமான தோற்றத்தோட போடுறாங்க. அப்படி கிடையாது. அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தோடு தான் வந்தான். தேவ தூதர்கள் அவர்கள் கிறிஸ்துவத்திலே பேசுகிற போதுதான் அவன் காணப்பட்டான். அவன் பேசுகிற வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை கிறிஸ்து கண்டுபிடிச்சார். 3 சோதனையிலும் கிறிஸ்துவை விட வைப்பதற்கு, பாவத்தில் விட வைப்பதற்கு அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சரியான பதிலை அவர் வசனத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். இதுதான் வித்தியாசம். முதல் தெரிந்தால்தான் சாத்தானுடைய குரலை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் ஊழியத்துக்கு போகும் பொழுது அவர் சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்ற காரியத்தை சொல்லும் பொழுது, விஷயத்தை சொல்லும் பொழுது உடனே பேதுரு என்ன சொன்னார், ஆண்டவரே இது நமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவரே நமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு அதைரியப்படுத்தக்கூடிய, எந்த நோக்கத்துக்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அவருடைய ஊழியத்தை தடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், என்ன பதில் கொடுத்தார் அவனுக்கு? பேதுருவே அப்பாலை போன்னு சொல்லுங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு. ஏனென்றால் அது சாத்தானுடைய வார்த்தை. அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத நான் சொன்னாக்க, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து விட்டாரானால், அவர் தன்னுடைய கோழைத்தனத்தினாலே, தன்னுடைய பலவீனத்தினாலே, தன்னுடைய பயத்தினாலே அந்த சிலுவையை விட்டு ஓடி விட்டாரானால், இறங்கி விட்டாரானால் என்ன செய்ய முடியாது? எல்லாமே காரியம் கெட்டு போயிடும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த வார்த்தையை யார் மூலமாக சொல்லுகிறான்? பேதுரு மூலமாக சொல்லுகிறான். அவரோடு கூட இருக்கக்கூடிய முக்கியமான 12 சீஷர்கள் மூலம் அதிலே ஒரு சீஷரை பயன்படுத்துகிறான். இன்னொரு சீஷரை அவரை காட்டி கொடுப்பதற்கு பயன்படுத்துகிறான். ஆக
சில சமயங்களிலே நாம நம்முடைய மக்கள் தானே, நம்முடைய விசுவாச மக்கள் தானே, நம்முடைய சபையின் மக்கள் தானே சொல்லுகிறார்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அது தேவனுடைய வார்த்தையா, அது தேவனுடைய சத்தம் அதில் இருக்கிறதா, அவருடைய அதனுடைய ஆவியானவர் அதை உணர்த்துகிறாரா நமக்கு, இதை பார்த்துதான் நம்ம அதை யாருன்றதை முடிவு பண்ண முடியும். ஆகையினால்தான் கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற சோதனையிலே எந்த வசனத்துக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற ஒரு சோதனை நிச்சயமாக நமக்கு வரப்போகுது. அந்த சோதனை வரும் பொழுது நிச்சயமாகவே சாத்தான் என்ன செய்வான் என்றால், அம்மையார் என்ன சொல்றாங்க, கடைசி நாட்களிலே பிசாசானவன் கிறிஸ்துவை போலவே, அதான் அந்த கிறிஸ்துவை போலவே நான் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி எவ்வளவு நாள் ஆகிவிட்டது, இந்த கூட்டம் ஒரு கூட்டம் தான் அப்படி ஆசரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு அவன் சொல்றதையும், அதை கேட்டவர்கள் அட்வந்த மக்கள் மீது, வேளாண்மாள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் மீது, அதாவது அட்வந்துன்ற பேரை வச்சிருக்கிறதுனால, அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுனால அவர்கள் எல்லார் மீதும் கோபமும் வேதனையும் வெகுளியும் எல்லா வெகுத்தனமும் எல்லாருக்கும் ஏற்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் ஏற்படுத்துகிறான் என்றால், அது அந்த மக்களுக்கு, விழுந்து போன மக்களுக்கு, அந்த பாபிலோனுக்குள்ளேயே இருக்கிற மக்களுக்கு அது சாத்தானுடைய வார்த்தை தான் அப்படின்றது தெரியாது. ஏன் தெரியாது என்றால், அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் ஆவியையும் அவர்கள் பெறவில்லை. ஆக என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆவியானோட வழிநடத்துதல் கொடுக்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு நாம தேவனோடு நெருங்கி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமோ, அதை பொறுத்துதான் வருங்கால காலங்களிலே இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு தேவையான பலத்தை நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வேத ஞானத்தையும் விசுவாசத்தையும் வைத்துக்கொண்டு, கொஞ்சம் கீழ்ப்படுதலை வைத்துக்கொண்டு நம்ம கடைசி நாள்ல ஜெயிச்சிடலாம் சாத்தான்னு நம்ம நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை. கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்ன பங்கு இல்லை? தன்னிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, எந்த குற்றத்தையும் அவனாலே சாத்தானாலே அவன் சோதித்து என்னை மேற்கொள்ள முடியாது. அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரணும்னு சொன்னாக்க, என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது இல்லைன்றது எனக்கு தெரியணும். நான் அறியாத குற்றங்களை உடையவனா இருக்கிறேன், பாவங்களை உடையவனா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் எல்லா பாவங்களையும் எல்லா குற்றங்களையும் அவர் வெளிப்படுத்தி காட்டி விடுகிறார். சரி, அடுத்தது அவர் சொல்லும் பொழுது பரலோகத்திற்கு முத்திரிக்கப்பட்டது, பரலோகத்துக்காக முத்திரிக்கப்படுதல் சொல்லும் போது, முத்திரை என்பது வேதாகமத்திலே நாம 2 இடங்களிலே முத்திரையை பற்றி நம்ம பார்க்கிறோம். முதலாவது முத்திரை எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை நம்ம விசுவாசித்த போது ஆவியினாலே முத்திரை போடப்பட்டோம் அப்படின்ற ஒரு வசனத்தை அவன் சொல்லுகிறார் எபேசியருக்கு. பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்படுதல் என்பது பரிசுத்தாவி கொடுக்கப்படுறது, அவ்வளவுதான். அந்த இதுல அவருடைய பரலோகத்தினுடைய அத்தாரிட்டி, அதாவது அவருடைய அதிகாரம், அவருடைய கட்டளை, அவருடைய டொமினியன் எல்லாமே அதுல காணப்படாது. அது என்னன்னு சொன்னா, என்னுடைய ரட்சிப்புக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும், வேதத்தை அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கென்றும் அந்த பரிசுத்தாவியின் வழிநடத்துதலை அவர் நமக்கு கொடுக்கிறார். மத்திய 7 பரிசுத்தாவி வேண்டிக் கொண்டால் அவர் கொடுப்பது நிச்சயமானவா அப்படின்ற. அப்ப அந்த பரிசுத்தாவியை வேண்டிக் கொள்றோம். நம்ம எதுக்காக வேண்டிக் கொண்டோம்? நம்முடைய ஆவிக்குரிய பலத்துக்காக, நம்முடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக, அந்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்காக. ஆக என்ன பார்க்கிறோம்? பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்படுதல் ஒண்ணு, இன்னொன்று பரிசுத்த ஓய்வு நாளாலே முத்திரை போடப்படும்.
ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்து சில பேர் அட்வென்ட்ல இருக்க விசுவாசிகள் மட்டும் இல்ல, ஊழியர்களும் சரி, சில இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய அட்வென்ட் ஊழியர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கூட சரி, சில சமயங்களிலே இதை பேசுகிறது உண்டு. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முத்திரை என்பது பரிசுத்தாவியினால போடக்கூடிய முத்திரை, ஆகையினால பரிசுத்தாவியினால் அந்த முத்திரை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். ஆனால் நமக்கு தீர்க்கதரிசன ஆவி மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இதுல நமக்கு முத்திரை அப்படின்னும் போது அது ஒரு அத்தாரிட்டின்னு சொன்னாக்க நம்மளுடைய அதிகாரம் என்ன. ஒரு பிரதமரோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ இருக்கிறாருன்னு சொன்னா அந்த ஜனாதிபதி கிட்ட ஒரு முத்திரை இருக்குதுனாக்க அவருடைய அதிகாரம் என்ன, அவர் யாரு, அவருடைய ஆளுகை எங்க வரைக்கும் இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யணும்னா அதை காண்பித்து போறாங்க. அது வந்தாதான் அவங்களுடைய முத்திரை. அது இது இங்க சொல்றது தேவனுடைய முத்திரைன்றது வேற, பரிசுத்தாவியாகிய முத்திரைன்றது வேற. அதை நம்ம வித்தியாசம் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக இதுல நமக்கு ஓய்வு நாளில் சொல்லும் பொழுது அந்த ஓய்வு நாளில் மட்டும்தான் நமக்கு அந்த அவருடைய தேவனாய கர்த்தர் அப்படின்றது அவருடைய நாமம், அவரது பதவி, சிருஷ்டிகர்த்தர், அவரது ஆட்சி எல்லை, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதுபோல எல்லாவற்றையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த முத்திரையை தான் தேவன் கடைசி நாட்களில அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். இந்த முத்திரையை தான் அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாளே அட்வென்ட் விசுவாசிகளுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய முத்திரை இதுதான். அதாவது ஒரு தெளிவான சத்தியத்தை நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஓய்வு நாள் சத்தியம் என்றது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு? வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மத்தேயுல சொல்லும், மார்க்ல சொல்லும் போது ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படுது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டு. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னாக்க அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்காக, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாளிலே அவன் என்ன பெற்றுக்கொள்கிறான், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அம்மையார் ரொம்ப திட்டமா எழுதுறாங்க. அந்த ஓய்வு நாள் அன்று வானத்தையும் பூமியும் உண்டாக்குற அதே வல்லமை நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய சாயலிலே மீண்டும் சிருஷ்டிக்கிறது. அந்த சிருஷ்டிப்பின் வல்லமைன்றது அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு நமக்கு வேலை செய்கிறது, அவருக்கு வேலை செய்கிறது. அன்றைய தினத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறது காரணம் என்றால், அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையினாலே நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதில் சொல்லப்பட்டபடியே நம்ம அதை ஆசிரிக்கும் பொழுது அவர் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை கொடுத்து நம்மை பரிசுத்தம் பண்ணுது. அதனால்தான் எசேக்கியேல் சொல்லும் பொழுது, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு என் ஓய்வு நாட்களே உங்களுக்கு நான் அடையாளமாக கொடுத்தேன் அப்படின்னு. பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அறியும்படிக்கு. அப்படி என்றால் அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு நாம ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்றைக்கு என்னுடைய பரிசுத்தத்திலே நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதான் ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதம். போன வாரத்துல இருந்த பாவம் இந்த வாரத்துல இருக்காது, இந்த வாரத்துல இருந்த பாவம் அடுத்த சனிக்கிழமை அடுத்த ஓய்வு நாள்ல இருக்காது. இப்படி வளர்ந்துகிட்டு போகிறதுதான் ஓய்வு நாள் ஆசீர்வாதம். சரி, அந்த பரிசுத்தம் சொன்னா என்ன? நமக்கு பரிசுத்தம்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம கற்பனைக்கு முழுசா கடைப்பிடிக்கிறவங்க பரிசுத்தவான்கள், கற்பனைக்கு முழுசா கடைப்பிடிக்கிறவங்க பரிசுவான்கள் சொல்லி சொல்லும் பொழுது கற்பனையுடைய அர்த்தம் என்ன? சுத்தமான அர்த்தம் என்ன? தேவனிடத்துல அன்பு, மனுஷனிடத்துல அன்பு, இந்த ரெண்டு அன்பும் சேர்ந்தது பரிசுத்தம். ஆக அந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்குமானால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும்.
ஆனால் யூதர்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். ஏன்னா கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். ஓய்வு நாளிலே அவருடைய கட்டுப்பாடு நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுகளோடு அவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். சமீபத்திலே நான் ஒரு காலத்தில் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு பிரான்ஸுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நிறைய யூதர்கள் அங்க வந்து ஒரு பெரிய ஏரியாவில் குடியிருக்கிறாங்க. அவர்களுடைய கட்டடங்களிலே ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து தான் அங்க நம்முடைய ஆலயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிறு கூட்டமாக ஒரு இடத்துல வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலனியில் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க லைட் போட்டாங்கன்னாக்க திருப்பி ஆஃப் பண்றது இல்லை. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு லைட் ஆஃப் ஆகும். அந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடு கடுமையான சட்டத்திட்டங்களோடு அவங்க ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க. அப்படி ஆசரித்தவர்களை தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்களை சேர்த்து கொள்ளவே இல்லை. அவர்களை கடைசி வரைக்கும் விட்ட கொண்டாடுறாங்க. அதாவது அவருடைய ராஜ்யத்துக்குரிய தகுதி உடையவர்களாக அவங்களை கொண்டு போறாங்க. ஏன்? என்ன பரிசுத்தம் அவர்கள் குறைப்பட்டது? 7வது நாள் ஓய்வு நாள் தான் ஆசரிக்கிறாங்க. 10 கற்பனைகளை தான் கீழ்ப்படுகிறாங்க. யாக்கோபின் மூலமாக வந்த வம்சம், ஆபிரகாமின் சந்ததி எல்லாமே அவங்க தான். ஆனாலும் ஏன் தேவன் அவர்களை புறக்கணித்தார்? இவ்வளவு கண்டிப்பா ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்க ஏன் அவர் புறக்கணித்தார்? ஓய்வு நாளுடைய நோக்கம் என்னவென்றால், பரிசுத்தத்திலே வளருவது, பரிசுத்தத்தை நாம் காண்பது. அந்த பரிசுத்தமான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ள இல்லாமல் போகும். அந்த பரிசுத்தமான அன்பு அவர்களுக்குள்ள இல்லாமல் போனதுனாலே அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அநேக ஊழியக்காரர்களை கொலை செய்தார்கள். கடைசியிலே உச்சகட்டமாக கிறிஸ்துவையும் கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்யும் போது அது நியாயமான கொலை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார். அந்த ஒரு கொலைதான் வந்து அவர்களை குற்றவாளியாகவே தீர்த்து விட்டது. ஆக எந்த விதத்திலும் அவர்களிடத்திலே பரிசுத்தமான ஜீவியமோ தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் காணப்படவில்லை. ஆக ஓய்வு நாளின் முத்திரை என்பது, அதை தேவன் என்ன செய்கிறார் என்றால் நெற்றிகளிலே போடுகிறார் என்று சொல்லப்பட்டது. நெற்றிகளிலே போடுகிறார் என்றால் அது பாடத்துல சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். நெற்றிகளிலேன்னு சொல்லும் பொழுது, நெற்றின்றது வந்து நம்முடைய சிந்தனையின் பிறப்பிடம். மூளையில வந்து அந்த முன்னால இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதியில சிந்தனையின் பிறப்பிடம் இந்த நெற்றியில வந்து மனசுல தங்குறது வந்து உங்களுக்கு அதுலதான் போய் தங்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்க நல்லா ஆழமா படிக்கிறது இல்லையோ, எந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து விரும்புறீங்களோ, எந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து நேசிக்கிறீர்களோ, அது எல்லாமே வந்து அந்த நினைவுகள் எல்லாம் வந்து அங்கதான் போய் பதியும். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், நம்பிக்கைகள் எல்லாமே வந்து அங்க இருக்குதுன்னு சொன்னாக்க, நீங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய மனசிலே தங்க வேண்டிய ஒரு, அதாவது நம்ம சிந்தனையில தங்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த பூமியில கிறிஸ்து, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்ற உலக பிரகாரமான கவலைகளும் பாரங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும்
வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சிந்தனையில வந்து அதிகமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காங்க. மறதி என்றது, அதாவது சத்தியத்தை வந்து மறக்கக்கூடிய நிலைமை அதிகமா இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார், ஓய்வு பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த நினைவு எங்க இருந்து வரணும்னு சொன்னாக்கா நம்முடைய நெற்றிகள் இருந்து வரணும். அந்த முத்திரையை அவர் நெற்றிகளிலே போடுகிறார் என்றால், நெற்றியிலே போடுகிறார் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சிந்தனையிலே வரப்போகிற நித்திய ராஜ்யத்தை தவிர வேற எதை குறித்தும் அவர்கள் சிந்திக்கல. நித்திய ராஜ்யம் ஒண்ணு இருக்குதா, இயேசு கிறிஸ்து வருவாரா அப்படின்னு குழப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முத்திரை கிடைக்காது. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம், இங்க வந்து அந்த நெற்றி என்பது நம்முடைய முழு ஆசாபாசங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாமே அதுல பதிகிறது. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நெற்றியில நான் போட்டிருக்கிறேன்னு சொன்னாக்க என்ன, நம்முடைய நெற்றியில என்ன இருக்கிறது, என்ன முத்திரை இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்கிறது. அதுதான் நம்ம ஒரு சமயத்திலே வந்து ஒரு மனிதன் பயங்கரமான குடி போதைக்கு அடிமையான ஒரு மனுஷனா இருக்கு. அவனுடைய குடி பழக்கத்திலிருந்து அவனை விடுவிக்க முடியல. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஏதோ பண்ணாங்க, முடியல. குடித்து 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க அவனுக்கு அதை தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது, வேற எதுவும் ஞாபகம் கிடையாது. அதுதான் வந்து அவனுக்கு எந்த சிகிச்சை கொடுத்த முடியல. ஒரு நாள் திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டது அவனுக்கு. என்ன விபத்து ஏற்பட்டது என்றால், இந்த விபத்திலே ஒரு பெரிய இரும்பு ராடு வந்து அவன் தலையில நேர அந்த நெத்தியில குத்தி உள்ள போயிடுச்சு. அவனை வேக வேகமாக ஹாஸ்பிட்டல்ல கொண்டு படுக்க வச்சு அவனை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும் பொழுது அதை வெற்றிகரமாக எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து சுகப்படுத்தி அதுக்கு பிறகு அவன் நல்ல பூரண சுகம் பெற்று அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்த போது அவன் அந்த மதுபானத்தை தொடவே இல்லை, திரும்பவும் குடிக்கவே இல்லை. இது வந்து மருத்துவர்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ அவன் போய் அந்த மருத்துவத்துல இதுல வந்து அவனை வச்சு பார்க்கும் பொழுது என்ன காரணத்தினால அப்படி அவன் மாறி இருக்கான். எவ்வளவு செய்தோம், எவ்வளவு முயற்சி எடுத்தோம் அவன் நிறுத்தக்கூடாத அந்த மது அடிமையை இப்ப வந்து அவன் நிறுத்திருக்கிறாங்க. எதனால ஏற்பட்டு இந்த அடிப்பட்ட வேகத்துல அந்த சிந்தனைகள் எல்லாம் கலைஞ்சு முற்றிலுமாக அந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு மூலம். ஆக நம்முடைய நெற்றிகளிலே அந்த சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவின் அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த அன்பு நம்மோட இருக்குமானால் அதுதான் முத்திரையிடப்படும். அவருடைய சாயலிலே நம்மை வந்து அவர் மோல்டு பண்ணி எடுக்கிறார். சில சிலைகளை எல்லாம் அந்த அச்சில போட்டு மோல்டு பண்ணி எடுப்பாங்க. அப்ப அந்த கிறிஸ்துன்ற அச்சில போட்டு நம்மளை மோல்டு பண்ணி எடுக்கும்போது அதே சாயல் நமக்குள்ள வருது. இதுதான் வந்து முத்திரை, வேற எதுவும் கிடையாது. ஆக இந்த முத்திரை நமக்கு இருக்கிறதா, அந்த முத்திரையை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த உரையாடல் பாடம் ஒரு எச்சரிக்கையின் பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் நம்முடைய நிலைமை இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஆயத்தம் நம்முடைய மத்தியில மிகவும் குறைவா இருக்கு. காரணம், வேத வசனங்கள் சரியா புரியுறதில்ல அநேகருக்கு, சத்தியங்கள் விளங்கல. அடுத்தது ஓய்வு ஆசிரிப்புல வந்து கவனக்குறைவு, அலட்சியம். எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆகினால அவர் என்ன சொல்றாரு என்றால், நம்முடைய ஓய்வு ஆசிரிப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அவர்கள் நாம் உண்மையா இல்லை என்றார். கடைசி நாட்களில மிருகத்தின் முத்திரை வரும்பொழுது நாம் நிச்சயமாகவே எதிர் அணிக்கு நாம் போய் சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆக ஒரு நாள் ஆசரிப்புன்றது வந்து நான் அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறாங்க, நான் வந்து 7ஆம் நாள் ஆசரிக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை. அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று இந்த உலகத்துக்கு காட்டணும். அதுதான் வந்து அட்வென்டிஸ்ட் சுதந்திர அட்வென்டிஸ்ட் மூலமாக உலகத்துக்கு காட்டப்பட போகிற வெளிச்சம். இன்னும் கேட்டால் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபைக்கு என்று கொடுத்திருக்கிற சத்தியமானது கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சுவிசேஷத்தை உலகத்துக்கு கூறி அறிவிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் அதை சாட்சியாக காட்டுவதற்கும் இருக்கக்கூடிய இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வழியை போல சத்தியத்தை போல கொடுக்கப்படும். இவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட சத்தியத்தை நம்ம வாங்கி, முழுமையான சத்தியத்தை வாங்கி அதை நம்ம அதனுடைய பலனை நம்ம பெறாம இருக்கிறோம்னு சொன்னாக்க கணக்கு வந்து நம்ம கிட்ட தான் ஆண்டவர் கேட்போம். உன்ட்டு இவ்வளவு கொடுத்தனே நீ என்ன பண்ண? ஒரு தாளந்து வாங்கினவன் 2 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்து வாங்கினவன். ஒரு தாளந்து வாங்கினவன் ஏன் அவன் மேற்கொண்டு போகலன்னு சொன்னா, மேற்கொண்டு அவன் வந்து அதை வளர வைக்கல. அவன் உண்மையா இருந்ததுனால அவனுக்கு 2 தாளந்து கிடைச்சிருக்கும், 3 தாளந்து இன்னும் நிறைய வந்திருக்கும். ஒரு சின்ன சத்தியத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கு. அநேகர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை காரியங்கள் கூட தெரியறது. சில இடங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது பேசும் பொழுது சாதாரண விஷயத்தை அவங்க புரியாதபடிக்கு இது ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குது. 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம்ன்றது இருக்குது. அது ஏன் 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ வேதாகமத்துடைய அறிவு மட்டுமல்ல, வேதாகமத்தை புரிந்து கொள்ளுகிறதுல மிகவும் பின்தங்கினவர்களாக தான் இருக்கு. மனப்பாட வசனம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டோம், அந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, ஒரே வசனத்தை வந்து நீங்க ஆழமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு நாள் பூரா படிங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் பூரா 10 அதிகாரத்தை படிச்சுட்டு அதனுடைய வசனங்களை புரியாம இருக்கிறது பிரயோஜனம். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களிலே ஒரு பெரிய சாக்கியம் இதுதான். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி நம்ம முத்திரையை பெற்றுக்கொள்ள போகிறோம்? பரலோகத்துக்கு தேவையான முத்திரை, 1,44,000 பேருக்கு தேவையான முத்திரை, 7ஆம் நாள் விசுவாசிகளுக்கு என்று தேவையான கொடுக்கப்பட்ட முத்திரை. அந்த முத்திரையின் காலங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்திரையை பெற்றுக் கொள்கிறோமா இல்லையா? முத்திரை நமக்கு போடப்பட்டிருக்குமா இருக்காதா? நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருக்குது, பாவங்கள் எவ்வளவு இல்லாம இருக்குது, இது எல்லாமே நமக்கு வந்து தெளிவா ஆண்டவர் பரிசுத்தாவி மூலமாக சுட்டி காட்டுறார். மற்றவர்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வேற்றுமை. யாருக்குமே அதை காட்டுறது இல்லை ஆண்டவர். மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது, இருள்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஆக நாம எப்படிப்பட்ட ஒரு முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கோம், அதுதான் வந்து மிக முக்கியமான காரியம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது என்ன ஒரு காரியம், யாரை தொழுகிறோம். யாரை தொழுகிறோம் சொல்லி சொல்றோம். தொழுகிறது யாரை? தொழுதம் சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நமக்கு அது புரிஞ்சுக்கணும். நம்ம தொழுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? வெளியில போகும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கம் என்னன்னு சொன்னா, வணக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. மேல் நாடுகளை குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த வணக்கம் சொல்ற வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது 2 கரங்களே அப்படி சொல்றது, அது என்னன்னு சொன்னா, அந்த நமக்கு முன்னால இருக்கக்கூடிய நபரை நாம் மதிக்கிறோம், உயர்வாக எண்ணுகிறோம், மேன்மையாக எண்ணுகிறோம் அப்படின்றது மட்டுமல்ல, இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி அந்த எதிரில் இருக்கக்கூடிய மனிதன் அவரை கடவுளாக நம்ம நினைக்கிறோம். ஆக வணக்கம்ன்ற வார்த்தை வந்து நமக்கு அதுதான் அர்த்தம். ஆக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், யாரை நம்ம உயர்த்துகிறோம்ன்றது போல எந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையிலே நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே தொழுகையில போய் சேர்ந்தோம்.
நம்ம நினைக்கிற பிரகாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை ஆச்சரிக்கிறதோ, இல்ல மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வதோ, அல்லது வந்து அந்த பாபிலோனின் போதனைகளை ஏற்றுக்கொள்வதோ, அது மட்டும் வந்து நமக்கு தொழுகை கிடையாது. தவறான தொழுகைன்னு சொல்ல முடியாது. இல்ல விக்கிரகத்தை வந்து நம்ம வந்து நேரடியாக போய் வணங்கினால்தான் விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல முடியாது. பவுல் சொல்லுகிறார், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒரு சிலையோ வந்து வழிபடாதபடிக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு எந்த விக்கிரகமும் தன்னுடைய வீட்டில கிடையாது, ஆலயத்திலும் கிடையாது. ஆனாலும் அவன் என்ன செய்யலாம்? விக்கிரக ஆராதனை செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? இருதயத்திலே அவனுக்கு பொருளாசை இருக்குமானால் அவன் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதுதான் சொல்றாரு. எதையும் நம்ம உயர்வா நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார், தன் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது புருஷனையாவது பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அநேகருக்கு எதெல்லாம் விக்கிரமாயிடுது, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எதெல்லாம் விக்கிரகமாயிடுது, வெளியில இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் விக்கிரகமாயிடுது. நாம வந்து வாழ்க்கையில தொழுகைதான். யாரை உயர்த்த அப்படின்னு நம்ம மனசுல வந்து எதையும் நம்ம உயர்வா நினைச்சிருக்கிறோம். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரையா, இல்ல இன்னைக்கு நமக்கு சோறு போட்டுட்டு இருக்க முடியாது. அதுதான் மிக முக்கியமான காரியம். அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் என்ன செய்திருக்காங்கன்னா, உலகத்தோடு அவங்க போறது காரணம் என்னன்னா, தேவனை விட எதையெல்லாம் அவர்கள் மேலாக நினைத்தார்களோ அதன் நிமித்தமாக அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் விலகிட்டார். ஆலயத்தில் இருக்கிறோம்னு சொன்னா பாஸ்டர் நமக்கு விக்கிரகம் கிடையாது, பாஸ்டர் நமக்கு கடவுள் கிடையாது. நான் பிரசங்கம் பண்றேன்னா நான் கடவுள் கிடையாது, நான் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலானவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் மேல இருக்கு. அவரை விட்டுட்டு என்ன தொழுது கொள்ளுகிறதோ, என்ன பாராட்டுறதோ, என்ன மேலப்படுத்துகிறதோ, இல்ல மனுஷரை வந்து உயர்த்துகிறதோ, இந்த உலகத்தின் காரியங்களை உயர்த்துகிறதோ எல்லாமே தொழுகையில மாறுபட்டு தொழுகை. எல்லாருக்குமே எல்லா மனுஷருமே வந்து இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக நாம நினைக்கக்கூடாது, நம்ம ஆலயத்துல இருக்கிறோம், ஓய்வு நாள் ஆச்சரிக்கிறோம், ஆகையினால வந்து நம்ம வந்து எந்த விதமான தவறான தொழுகையும் நம்மகிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவருடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்த்தோம்னா, நீ விசுவாசத்தில் இருக்கிறாயா என்று உன்னை நீ சோதித்தறின்னு சொல்றாங்க. அப்படி சோதித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல எதை நாம் மேன்மையாக, தேவனை விட கிறிஸ்துவை விட உயர்வாக எதை நாம் வைத்திருக்கிறோமோ அது எல்லாமே கேட்டாங்க. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னு சொன்னாக்க, எத்தனையோ ராஜாக்கள் அந்த மாதிரி விக்கிரகங்களெல்லாம் உடைச்சு நொறுக்கி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லப்பட்டு. ஆக விக்கிரகங்களை நொறுக்குவது எங்க நொறுக்கிறோம்? நம்ம இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் தான் நம்ம நொறுக்கிறோம். பாபிலோனை விட்டு வெளியே வான்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா பாபிலோன் சொன்னா என்ன? அவர்கள் தன் தேவனை விட தங்களுடைய மேன்மையை, தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் திறமையும் மேலாக எண்ணினார்கள். இதுக்கு மேல வெள்ளம் வந்தாக்க நான் என்ன செய்வேன்னு சொன்னா அந்த கோபுரத்துல போய் என்ன தப்பிச்சுக்கணும். அப்போ ஆரம்பிச்சதுதான் அந்த கூம்பு போன்ற வளைவான கோபுரங்களை கட்ட ஆரம்பிச்சதுதான். இன்றைக்கும் வந்து நீங்க அந்த விக்கிரகங்களுடைய கோயில்களை பார்த்தீங்கன்னா உயரமா கோபுரமா கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம வந்து தேவனுக்கு மேலாக நம்மை உயர்த்தும் பொழுது, தேவனுக்கு மேலாக நம்மை மேன்மைப்படுத்தும் போது
நாமளும் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறோம், நாமளும் பாபிலோன் கொண்டு ஆகையினால இந்த அழைப்பு பாபிலோன் விட்டு வெளியே வாருங்கன்னு சொல்ற அழைப்பு வந்து ஒரு கார்பரேட் கால் கிடையாது. ஒட்டு மொத்தமா ஒரு சபையை ஆண்டவர் அவன்கிட்ட போட்டுள்ள தனித்தனியா சொல்றாரு, நீ வெளியே வா. எப்படி வெளியே வர முடியும்? முதல்ல என்ன தாழ்த்தினாதான் நான் பாபிலோன் விட்டு வெளியே வரேன். ஆக இதுல நம்ம சரியா தொழுது கொள்ள வேண்டும் என்றால் கடைசி நாட்களிலே 2 விதமான தொழுகை வரப்போகுது. இன்னைக்கு பாபிலோன்ல வந்து தானியேல், ஆபேத்நேகோ, சாத்ராக், மேஷாக் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு 60 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய பொன்னாலான சிலையை உண்டு பண்ணி அதையெல்லாம் நீங்க விழுந்து பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே சோதனை நமக்கு வரப்பு. இன்றைக்கு இதுல வந்து நம்ம தேவனத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அன்னைக்கு அங்க போகும்போது நமக்கு நிச்சயமாகவே ஒரு அலட்சியமா தான் தெரியும். ஏசா வந்து சேஷபுத்திர பாகத்தை ஏன் அலட்சியப்படுத்தினாலும் அது ஒரு பெரிய விஷயமா அவன் நினைக்கல, முக்கியமான விஷயமா நினைக்கல. யாக்கோபு தவறு செய்கிறவனா இருந்தால், பலவீனம் உள்ளவனா இருந்தால், ஆனாலும் அவனை மிக முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு சேஷபுத்திர பாகத்துக்கு. அதனாலதான் யாக்கோபு வந்து யாசேக்கிட்ட வாங்கிட்டார். ஆக எதை நாம் மேன்மையாக எழுதுகிறோம், எதை நாம் உயர்வாக எழுதுகிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. விசுவாசத்தினால் வாழக்கூடிய வாழ்க்கை வேற. இஸ்ரவேல் ஜனங்க வந்து வனாந்தரத்துல இருந்து, எகிப்துல இருந்து அவங்க வனாந்தரத்துக்கு வரும்பொழுது, வனாந்தரம் வழியா வரும்பொழுது 40 வருடங்கள் வரும்பொழுது அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. அவங்க பாதரட்சை தேயில, அவங்க வஸ்திரம் கிழியில, இடையில எப்பப்போ என்னென்ன தேவையோ, தண்ணி தேவைன்னா தண்ணி கொடுக்குறாரு, ஆகாரம் கேட்கும்போது ஆகாரம் கொடுக்குறாரு, பரலோகத்தினுடைய மன்னாவை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்து கொடுத்து கொண்டு போனார். தேவையான போது தேவையானதை மட்டும் அவர் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க, என்னதான் நம்ம என்ன செய்தாலும் சரி உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நம்முடைய கையில இருக்கிற காசெல்லாம் செலவாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அடுத்த பிறகு வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது? அங்க என்ன பண்றது? இந்த கவலைகள் வந்து அதிகமாக அதிகமாக சபையில் இருக்கும்போதே, உள்ள இருக்கும்போதே அநேகர் தன்னலமான வாழ்க்கையினாலும் பலர் பணத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை மட்டும் உணர்ந்து பணத்துக்காக வேண்டி அதிகமா பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஓடிக்கிட்டு இருக்கிற, உழைச்சிக்கிட்டு இருக்கிற மக்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆக விசுவாசத்தை காண்பது கஷ்டம். எல்லாமே பலவீனம் உள்ளவராக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் விடாமல் அதற்காக காத்துக் கொண்டு. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தொழுகை நம்ம பணத்தை வணங்கணும்னா அப்படிதான் போகணும். இல்ல வந்து நம்முடைய ஆகாரத்தை வணங்கணும்னா அப்பத்திரட்சியினால போகணும். இல்ல வந்து நம்முடைய பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை நம்ம வணங்கணும், அப்படிதான் போகணும். இல்ல இந்த உலகத்தை வந்து நம்ம மேன்மையா நினைச்சோம்னு சொன்னா அப்படிதான் போகணும். இந்த உலகத்தோட வரப்போற உலகம் பெருசு அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா இந்த தொழுகைகள்ல மாற்றங்கள் இருக்கும். ஆக கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவர்கள் தொழுகை இன்றைக்கு மாற்றங்கள் இல்லைன்னு சொன்னாக்க, மிருகத்தின் முத்திரை வரும்பொழுது நாம நிச்சயமாகவே அந்த தொழுகையில மாற்றம் ஏற்படாதபடி அந்த இவர்களுக்கு நம்ம பணிந்து விடுவோம். அடுத்தபடியா அவர் என்ன சொல்றாருனாக்க, முன்மாறியும் பின்மாறியும். முன்மாறியும் பின்மாறியும் சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முன்மாறியை பற்றி பின்மாறியை பற்றி ஏன் சொல்லுகிறார், என்ன சொல்லப்படுது, முன்மாறின்றது என்ன, பின்மாறின்றது என்ன? எல்லாருக்கும் தெரியும். அநேகமா விவசாயத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா இன்னும் அதிகமா நல்லா தெரியும். விதை விதைச்ச பிறகு ஒரு மழை வரும். ஏன்னாக்க என்னதான் நீங்க தண்ணி ஊத்தினாலும் சரி, விதை விதைச்சிட்டு அந்த மழை வரலனாக்கா உங்களுக்கு பயிர் எழும்பாது. செயற்கையா கொடுக்குற தண்ணினால எதனாலே வரப்போறது. மாதத்துல வந்து மழை வரணும், வந்தாதான் வந்து அது வரும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்லும் பொழுது
நான் வானத்தை வெண்கலமாக்குவேன் அப்படின்றார் சாலமாக. வெண்கலமாக்குனாக்கா மழை சுத்தமா வராத போச்சுன்னா அங்க கட்டாயம் பஞ்சம் வரும், அவர்கள் ஆகாரத்துக்காக கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அவருடைய நோக்கம். அப்போ அதே போல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த மாதிரி இந்த வானத்துல அந்த மழை வந்தால்தான் பயிர் விளையும். ஆக என்ன மழை அது? பரிசுத்தாவியின் மழை. பரிசுத்தாவியின் அதிகப்படியான ஒரு வல்லமையும் பலமும் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமையும் பலமும் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் சில விதிமுறைகளை அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் விதை விதைச்சிட்டு போன பிறகு உடனே முதலாவது மழை முன்மாரியின் காலத்துல எருசலேமுடைய மேல் வீட்டுல கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அதே போல ஊழியம் முடியும் பொழுது வரப்போகிறது பின்மாறி. ஊழியம் முடிப்பதற்கு வரக்கூடிய ஒரு காலம், அந்த நேரத்துல வரக்கூடியது பின்மாறி. ஆக முன்மாறி பின்மாறி இந்த 2 சமயங்களிலும் முன்மாறியில இருந்த மக்கள், எருசலேம் மேல் வீட்டில் இருந்த மக்கள் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, எப்படி அந்த ஆசீர்வாதத்தை எந்த அடிப்படையிலே பெற்றுக்கொண்டார்களோ அதே அடிப்படையில தான், அதே போல மக்கள் தான் கடைசி நாட்களிலே பின்மாறியிலே பெற்றுக்கொண்டார். முன்மாறியிலே அவர்கள் பெறும்போது எருசலேமுடைய மேல் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிற சமயத்திலே ஆவியானவர்கள் அவர்கள் மேல் இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்குது. அநேகர் பாஷைகளை பேசினார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அங்க எல்லா ஜாதிக்காரரும் எல்லா பாஷைக்காரரும் கூடியிருந்தாங்க. ஆனா அங்க என்ன செய்யல, அவரவருக்கு தங்கள் பாஷையிலே அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அதுதான் அந்நிய பாஷை. ஒருத்தர் கத்துறாங்கன்னு சொன்னாக்கா அந்த இதுல ஆலயத்துல போய் பார்த்தாக்கா கத்துறாங்கன்னு சொன்னா அவங்க கத்துறது எனக்கும் விளங்குனா அவங்க நான் கத்துறதாக்கா அவங்களுக்கு விளங்க. அதுல இன்னும் அந்நிய பாஷை கிடையாது. அதோட அர்த்தத்தை அவங்க புரிந்து கொள்ளணும். ஆக என்ன பார்க்கிறோம், இது முன்மாறியின் அனுபவம். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் இடையில இருக்கக்கூடிய காலத்துல எங்கேயுமே அந்த அடையாளங்களை அற்புதங்களையும் செய்யறதும் இந்த வல்லமையான காரியங்களை செய்யறதும் கிடையாது. திரும்பவும் பின்மாறி கொடுக்கப்படும் போதுதான் நாம திரும்பவும் அந்த வேலைகளை செய்ய போறோம். அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லல, இல்ல அற்புதங்களை அடையாளங்களை செய்வது முடியாதுன்றது சொல்லல. ஆனால் அதற்குரிய வழிமுறை, அதற்குரிய ஒரு அடிப்படை, அதாவது இது என்ன முறை என்னவென்றால், அதை பெறுவதற்குரிய சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளிலே மாற்றம் இருக்குமானால் நமக்கு பின்மாரியை பற்றி அன்மாரியை பற்றி பேசவே முடியாது. முன்மாரியின் காலத்திலே நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, அந்த முன்மாரியின் சமயத்திலே மேல் வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஆவி ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். அப்படி இருக்கும் பொழுது அங்க யார் முக்கியமா லீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆலயத்தின் சபையினுடைய காரியங்களை பேதுரு லீட் பண்ணிட்டு இருக்கு. பேதுரு லீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க என்னென்ன காரியங்கள் நடந்தது, அது இந்த முன்மாறி ஊற்றப்படுவதற்கு முன்பாக என்னென்ன நடந்தது? அவர்கள் முன்மாறி ஊற்றப்படுவதற்கு முன்பாக அம்மையார் சொல்றாங்க, எல்லாரும் தங்களுடைய வாக்குவாதங்களை விட்டு, யார் பெரியவன், நம்மில் யார் பெரியவன் என்ற சண்டையெல்லாம் விட்டு ஓய்ந்து அவர்கள் கூடி வந்தார்கள் சொன்ன. இந்த போட்டியோ பொறாமையோ வஞ்சக எண்ணமோ தீமைகளோ நம்மளுடைய மனசுல இருக்கிற வரைக்கும், அதாவது வாழ்க்கையை குறித்த பயம் நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த போட்டி பொறாமை இருந்துதான். அந்த பயம் நம்மளை விட்டு விலகாதபடிக்கு இருக்கிற வரைக்கும், அந்த போட்டி பொறாமை நம்மளை விட்டு விலகாத இருக்கிற வரைக்கும் நமக்கு முன்மாரியை பற்றிய பின்மாரியை பற்றி நம்ம பேச முடியும். ஆக அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும் பொழுது இந்த பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அதை பொதுவாக கொண்டு வைத்தார்கள் சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அங்கு ஏற்பட்டது! அதாவது என்னிடத்துல இவ்வளவு இருக்குது, அது எனக்கு மட்டும் இருக்க வேண்டாம், பக்கத்துல இருக்கிற விசுவாசி அவரும் கஷ்டப்படக்கூடாது, அவருக்கும் இருக்கணும். சமநிலை பிரமாணத்தை அங்கதான் பார்த்தாங்க. இவங்கள்ட்ட இருந்ததை கொடுத்து அவங்களே சமமாக்கி, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த ஆலயத்துல இருந்த மக்கள், தேவனுடைய பிள்ளைகள்
எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் தான், எல்லாருமே பணக்காரர்கள் தான், எல்லாருமே வசதியானவங்க தான். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களோ இல்ல வறுமையில இருக்கிறவங்களோ இல்ல ஒண்ணும் இல்லாத, ஏன்னு சொன்னாக்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அந்த அன்புல குறைவில்லாதபடிக்கு எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்படி என்றால் அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்தது? அனனியா சப்பிராலும் அங்க வந்தாங்க. அப்போ அனனியா வரும்பொழுது அனனியாட்ட கேட்டாரு பேதுரு, கொண்டு வந்து வச்ச பணத்தை, ஏன்னா அனனியா என்ன செஞ்சிருக்கிறான்றது அவருக்கு தெரிஞ்சது, ஆவியனால உணர்த்தப்பட்டாச்சு. இப்ப அவர் கேட்கிறாரு, நீ வித்தது இவ்வளவுதானா? அது அனனியாவுடைய சொத்து, அவ விஷயத்துக்கு அவர் வித்துட்டு போலான்னு நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சொத்து நம்மளுக்கு கிடையாது. பாத்தீங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட பணத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அந்த பணம் நமக்காக இல்லை, அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு, அவருடைய பிள்ளைகளை தாங்குவதற்கு. அதை தன்னடமாக நம்ம பூட்டி வச்சுட்டோம்னு சொன்னாக்க அது நமக்கு சாபமாக தான் முடியும். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம், இவ்வளவுதான் வித்தியா? ஆமா, இவ்வளவுதான் வித்தேன். ஒரு பங்கு அந்த இடத்த வீட்டுல வச்சுக்கிட்டார் தனியா. சொன்ன மாத்திரத்திலே அவன் அங்கேயே விழுந்து செத்தான்னு சொல்லப்பட்டது வாசல்லையே. அவனுக்கு பின்னால வந்த அனனியாவோட மனைவி சப்பிராள் அவகிட்ட உள்ள வரும் பொழுது அவள்கிட்டையும் கேட்டாரு, இவ்வளவுதான் வித்திய? ஆமா, இவ்வளவுதான் வித்து. இதோ புருஷனை கொண்டு போன கால்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அவளும் செத்துட்டான். ஏன் ஆண்டவர் சாகட்ட அடிச்சாரு? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஏன் தேவன் அவர்களை சாக பண்ணினார்? அந்த ஐக்கியத்துக்குள்ள அவர்களுக்கு இடம் இல்லாமல் போனதற்கு காரணம், அவர்கள் மறைத்தது பணத்தை மட்டும் இல்லை, மெய்யான கிறிஸ்துவ ஐக்கியத்தின் அன்பை அவங்க மறைச்சிட்டாங்க. சபை ஐக்கியமா இருக்கணும், சபை ஐக்கியமா இருக்கணும், சபை ஐக்கியமா இருக்கணும்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறாருன்னு சொன்ன காரணம் தான். இந்த ஐக்கியம் வராதனாலதான் நம்ம இடத்துல இன்ன வரைக்கும் பின்மாறி இன்னும் ஊற்றப்படும். ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒருவராகிலும் அந்த அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், அதாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எனக்கு மட்டும் வேணும், முதல்ல பக்கத்துல இருக்கிறவங்க செத்தாலும் சரி, சாப்பிடாட்டம் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவங்களை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாக்க அது அன்பு அங்க இல்லை. அப்ப நாம அந்த ஐக்கியத்துக்குள்ள பின்மாறி பெறக்கூடிய ஐக்கியத்துக்குள்ள போவதற்கு தகுதி இல்லாம. ஆக நாம ஒரு சமயங்களையும் நமக்கு ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு சூழ்நிலைகளை நமக்கு காட்டுறாரு. எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, எத்தனையோ சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அந்த சூழ்நிலையில ஒருத்தர் நல்லா வசதியா இருக்கிறாங்க, இன்னொரு தேவனுடைய பிள்ளை கஷ்டப்படும். நான் கேள்விப்பட்ட இந்த கொரோனா வந்த நேரத்துல சில பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள், நம்ம அட்வென்ட் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கீரை வித்து அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கேள்வி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர்கள் அந்த மாதிரி செய்வாதபடிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களை நம்ம தாங்கி இருந்தோம்னு சொன்னாக்க அப்பவே நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பார், பின்மாறி வந்துடும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரிதான் சபையில இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல போனாக்க அவர்கள் சுத்தம் முற்றிலுமாக அலட்சியமாக தள்ளி விட்டுறாங்க. வறுமையில இருக்கிறவங்களையும், கொஞ்சம் தாழ்வான நிலையில இருக்கிறவங்களையும், படிப்பறிவு குறைவா இருக்கிறவங்களையும் கிட்டையே சேர்க்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம பின்மாரியை பெறுவதற்கு நமக்குரிய தகுதி கிடையாது. பின்மாரியை பெற வேண்டும் என்றால் அந்த முன்மாரியை பெறும்போது எப்படி இருந்தார்களோ அவர்கள் அதே ஐக்கியமும் அதே அன்பும் இந்த நேரத்தில் பெறும். ஏன் வராமல் இருக்கிறது காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய லவோதிக்கருடைய ஆலோசனை அவர் கொடுத்தார். ஆனால் நிலைமை என்னவென்றால் இன்னும் அந்த லவோதிக்கருடைய ஆலோசனைக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படியும்.
இப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட மாற்றம்? அன்புன்றது கிறிஸ்து கிட்ட இருந்த அன்பு நம்ம இடத்துல இருக்கு. கிறிஸ்துடைய அன்புக்கும் மற்ற அன்புக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்து அன்பு வேறுபட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவனாய் அன்பு கொடுக்கிறது சொல்லுவார். பிதா கிட்ட இருந்தது ஒரே பேரான குமாரன், வேற குமாரன் கிடையாது. அவருக்கு அந்த குமாரன் அப்படியே கொடுத்துட்டாருன்னு சொன்னாக்க திருப்பி அவர் கிறிஸ்துவானவர் ஒரு வேளை பாவம் செய்து இந்த பூமியில அவர் விழுந்து விட்டால் திருப்பி அந்த குமாரன் கிடைக்க மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் விட்டு கொடுக்கிறார் குமாரன். எதுக்காக விட்டு கொடுக்கிறார்? நம்முடைய ரட்சிப்புக்காக. அப்போ என்னுடைய குமாரனை அவருடைய நம்முடைய ரட்சிப்புக்காக வேண்டி நான் உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார்னா தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே முழுசா கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படும் போது அவர் எதை பற்றியுமே கவலைப்படுறார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. நான் போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களை மட்டும் நான் கைவிடக்கூடாது. அதான் கிறிஸ்துடைய விண்ணப்பம். மோசையுடைய விண்ணப்பம், ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னிக்கலன்னு சொன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல திருக்கி போய் மோசை அந்த மாதிரி கேட்டது தவறுன்னு சொல்லுங்க. அதுக்கு மெய்யான தேவ அன்பனுடைய ஒரு வெளிப்பாடு. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கறது, தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுப்பது தான் கிறிஸ்துவின் அன்பு. ஆக அதனால நமக்கு வறுமை ஏற்படலாம், கஷ்டம் ஏற்படலாம், பிரச்சனை. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருவேளை ஆதாரம் இல்லாதபடி கைவிடவே மாட்டார். அது மட்டும் நிச்சயமான காரியம். அது அவருடைய வாக்குத்தத்தம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற இந்த அன்பை, ஓய்வு நாளில் காட்டப்படுகிற அந்த அன்பை, தேவனுடைய வசனத்திலே காட்டப்படுகிற அந்த அன்பை நாம் அபியாசிப்போமானால் பின்மாரியை பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார்? பலத்த சத்தம் சொல்லி சொல்றார். பலத்த சத்தம்ன்றது என்ன? லவ் கிரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி அவர்கள் நிறைய பேர் படிக்கும் பொழுது தவறான காரியங்கள் நிறைய அவங்க எடுத்துக்கொண்டு சிலர் இந்த 18ஆம் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்த சத்தம் லவ் கிரை என்ற அந்த சத்தியத்தை அந்த தீர்க்கதரிசனத்தை படிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால் இது 4ஆம் தூதனுடைய தூது அப்படின்னு. 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது, அவ்வளவுதான். ஏனென்றால் 1ஆம் தூதுக்கு ஒரு செய்தி, 2ஆம் தூதுக்கு ஒரு செய்தி, 3ஆம் தூதுக்கு ஒரு செய்தி. ஒவ்வொரு தூதுக்கும் ஒரு செய்தி. புதிய செய்தியை 4ஆம் தூதன் கொடுத்தால்தான் 4ஆம் தூதன். புதிய செய்தி 4ஆம் தூதன் கொடுக்கல. ஏற்கனவே கொடுத்திருக்கிற 3ஆம் தூதனுடைய தூதுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த், இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அதை வெளியே கொடுக்கணும். அப்படி என்றால் என்னவென்றால் அதுதான் பின்மாரியினுடைய காலம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதுதான் பின்மாரியின் காலம். அந்த பின்மாரியின் காலத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அட்வென்ட் மக்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்குரிய நிலைமையிலும் அதே தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக அந்த பின்மாரியினுடைய காலத்திலே 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம், நாம இதை 4ஆம் தூதன் தப்பாக விளக்கம் கொடுக்க கூடாது. நமக்கு அது 4ஆம் தூதன் கிடையாது, அது அடிஷனல் ஏஞ்சல் ஆர் லவ் கிரை. ஏற்கனவே கொடுத்த சத்தம், மிகுந்த சத்தம் விட்டு அவன் கூப்பிட்டான், அதை விட இன்னும் அதிக உரத்த சத்தம். அப்படி என்றால் என்ன? பரிசுத்தாவியினுடைய முழுமையான பலத்தை, பின்மாரியின் பலத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய போகிறது. மிக தெளிவா சொல்றாங்க. அதாவது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தினுடைய தூது நமக்கு நிறைவேறுவதற்கு முன்பாக, பின்மாரியை பெறுவதற்கு முன்பாக, அதனுடைய முதல் பகுதியாகிய கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியம் நமக்கு முற்றிலுமாக புரியும். அதுதான் நம்மை பின்மாரிக்கு ஆயத்தப்படும். அதனாலதான் எனக்கு பொதுவா என்னோட ஊழியங்கள்ல நான் மற்ற காரியங்களை எடுத்து நான் சொல்றது கிடையாது அதிகம். இன்னும் நம்ம மோசே செஞ்சாரு, கற்பனையை வாங்கினாரு, ஆதாமையவள் பாவம் செஞ்சுட்டாங்க. இதே கதைகளை நம்ம எவ்வளவு சொல்லிட்டு சொல்லணும். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் காலத்தை பார்த்தால்
ஆக கடினமான ஆகாரத்தை புசிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்கிறீர்கள் அப்படின்ற வேதாந்தத்துடைய ஆழமான சத்தியங்கள் தெளிவான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய இன்ன வரைக்கும் இன்னைக்கு நம்ம அட்வந்த மக்கள் மத்தியில எல்லாத்தையும் அதை நம்ம படிச்சுக்கிட்டோம். ஆக இந்த சத்தியங்களை நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விளக்கி கொடுப்பார். அங்க பலத்த சத்தம்ன்றது அதுதான், வேற புது தூது கிடையாது. 3ஆம் தூதனுடைய தூதை இன்னும் உரத்த சத்தத்தோடு சொல்றது. 3ஆம் தூதனுடைய தூதை இன்னும் உரத்த சத்தத்தோடு சொல்றது. 3ஆம் தூதனுடைய தூதிலேயே கிறிஸ்து நீதி என்ற சத்தியம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து அது இன்னும் அதிகமாக அது வலியுறுத்தப்பட்டது 18ஆம் அதிகாரத்தில் அந்த தூதர் பலத்த சத்தத்தினுடைய தூதனுடைய காலம். நமக்கு வந்து இது ஓய்நாள் பாடத்துல நமக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் நான் அதை படித்திருக்கிறதுனால சொல்றேன், உங்களுக்கு சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த லவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துச்சு. ஆயத்தப்படுத்தி அடுத்தபடியாக பின்மாரியை பெறுவதற்கு அதை நம்மை அழைத்து கொண்டு போகுது. அப்படின்னு சொன்னா இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய லவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனையின் தீர்க்க தரிசனம் 7ஆம் நாள் அட்வென்ட் சபையினுடைய சரித்திரத்துல 1888 முடிஞ்சு போச்சு. 1888 முடிந்த போது அப்பதான் முதலாவது எல்டர் வேகனர் அண்ட் ஜோன்ஸ் 2 பேர் என்ன செய்தாங்கன்னு சொன்னாக்க இந்த கிறிஸ்துவின் நீதி என்ற சத்தியத்தை முதலாவது அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதிலேயே நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அம்மையார் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாக இறங்கி இருந்தார். அந்த நேரத்திலே சகோதரர் மத்தியிலே ஊழியர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை காணப்படவில்லை, ஐக்கியம் காணப்படவில்லை என்பதனாலே அவர் திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக இன்னைக்கு நம்ம இருக்கிறது அவருடைய கிருபையின் காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னாக்க, இன்னும் அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா கொஞ்சமாவது மனம் திரும்புவோமா, கொஞ்சமாவது வருவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தமா இருக்கணும்னு பாருங்க. இதான் நம்ம வந்து வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. ஏன்னா நமக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முக்கியமாக அட்வென்ட் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கிறார். 1888 இந்த இது வந்துட்டு திரும்பி போயிட்டா பரிசுத்த பின்மாறி எடுக்கப்பட்டாச்சு. திரும்பவும் அது கொடுக்கப்படணும்னா என்ன செய்யறது? நம்ம பரிசுத்தாவிக்கு ஜெபம் பண்ணா பின்மாறி சும்மா ஜெபம் பண்ணா வந்துடாது. நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எப்படிப்பட்ட பரிசுத்தலா இருக்குது, நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஓய்வு நாள் நம்மளை பரிசுத்தம் பண்ணுங்கிற கர்த்தர் நமக்கு அது அடையாளமா அது கொடுக்கப்பட்டிருக்குதா, அந்த முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? முத்திரை என்பது நமக்கு போடப்பட்டாச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பிறகு வந்து அவன் பாவத்துல விழுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நிரந்தரமாக அவன் இதயம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா முற்றிலுமாக திரும்பி இருக்கு. ஞானசாரம் எடுக்கும்போது கொஞ்சம் மனம் திரும்புதல், இப்ப முற்றிலுமாக திரும்பி அவன் எந்த பாவத்தை செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு வைராக்கியத்துல பிடிமாட்டாங்க. அப்படி வந்தாதான் சிலுவையில மறைச்சாலும் நான் விட மாட்டேன், மரணம் எனக்கு நேரிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவனுக்கு கீழ்ப்படைய மாட்டேன் அப்படின்னு அப்படி இல்லைன்னு வர முடியாது. அதுதான் உண்மை. அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருப்போமானால் நமக்கு சரியான நேரத்தில் பின்மாறி ஆண்டவர் கொடுப்பார். ஆக ஒரு உண்மையை மட்டும் அவங்க சொல்லி நாம் முடித்துக் கொள்கிறோம். இன்றைய காலத்துல நாம நினைக்கலாம், அவங்க ஆயத்தமாகல, இவங்க ஆயத்தமாகல, எனக்கு நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம வந்து தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அல்லது 2 அல்லது 3 தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில இடங்களிலே அவர்கள் முழுமையாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அவர் வேகமாக அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார். நான் பாட்டிலும் அசம்பந்தமான ஊழியர் செய்யறவர்கள் மத்தியில கூட மிகவும் வேகமாக பவுல் பூசணைப்பட ஊழியர் செய்யறவர்களை கூட நான் பார்த்திருக்கேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பல இடங்களிலே அவர்கள் அவங்களுடைய ஆயத்தத்தை அவங்க வளர்த்து கொண்டிருக்கிறார், மேலோங்கி போயிட்டு இருக்கிறார். ஆக நாம சாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முன்னால் அவங்க போயிடுவாங்க. இல்லாதபடிக்கு இந்த சத்தியத்தை நம்ம இன்னைக்கு படிச்சோம்னு சொன்னா
அதுக்குரிய மெய்யான ஆயத்தத்தை நம்ம செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு பாடத்தை நமக்கு எடுத்து கொடுத்த ஐயா தேவ் சம்பத் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் இந்த பாடத்தை குறித்து நிச்சயமாக நீங்க பாட புத்தகத்திலிருந்து படிக்கலாம். அல்லது இதுக்கு முன்பதாக இந்த சத்தியங்கள்லாம் நீங்க அம்மையார் அவர்கள் எழுதின லாஸ்ட் டேஸ் ஈவென்ட், கடைசி கால சம்பவங்கள் என்ற புத்தகத்திலிருந்து நீங்க இப்ப கண்டிப்பா அதை கவனிக்கலாம். இன்றைக்கு அதை நமக்கு எடுத்து உரைத்த ஐயா தேவ் சம்பத் அவர்களுக்காகவும் நினைக்கிறேன் பல வாரத்துக்கு பிறகு நம்ம மீண்டும் அவரை காணொலியில் வாயிலாக நம்ம தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தாரு. இந்த வேலையிலே நம் நேரத்தை தாழ்த்தாதபடிக்கு ஐயா சம்பத் அவர்களை ஐயா நீங்க ஜெபத்தை எடுத்து கொடுத்து நிறைவு செய்துட்டு நம்ம கடந்து செல்வோம். எங்கள் மீட்பரும் கண்மலையும் ஜீவனமாய் கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு வேதத்தின் மகத்துவங்களில் பார்க்க முடியும் எங்கள் கண்களை திறந்தீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகளின் ஆசீர்வதியும் அவர்கள் பூர்ண ஆசீர்வாதத்தோடு பிரிந்து செல்ல கிருபை செய்திருக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு படி மேலே போகத்தக்கதாக நீர் அவர்களுக்கு பலம் தர வேண்டும். வரப்போகிற காலங்கள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. எங்களை சுற்றிலும் பல விதமான தீமைகளும் சூழ்நிலைகளும் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவைகளிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் தீமைகளை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும். பாவங்களை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும். வருகிற நாட்களிலே நம்முடைய ஆவியானவர் எல்லோரும் வழிநடத்துவதாக தொடர்ந்து இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆலயத்துக்கு போகவும் இந்த 6ஆம் நிலையில கலந்து கொள்ளவும் எங்களுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் இருக்கிறது செய்தார். உங்களுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி உடைய ரட்சிப்புக்கு நாங்கள் பாத்திரங்களாய் செய்த கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கொடுத்தாங்க. ஆமென் ஆமென் ஆமென். பாஸ்டர் சொல்லுங்க. ஏன் நன்றிங்க ஐயா. இந்த பரமண்டல ஜெபத்தை எடுத்துருவோம். நம்ம மாரி யோசமா பரமண்டல ஜெபத்தை எடுத்துருவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமைகளை நின்றும் உங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், இளமையும், மகிமையும் என்றென்றும்